காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலைவேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். கிறிஸ்துவின் பாடு மரணங்களை இந்த காலகட்டங்களிலே உலகம் முழுவதிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தியானித்து கொண்டு அதை ஆசரித்து கொண்டு இருக்கிறோம். 40 நாட்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை அநேக இடங்களிலே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய தியாகத்தை நம்ம சபைகளிலே, நம்ம ஜெப நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து ஒரு காலகட்டத்தில் நமக்காக என்ன செய்தார்? பாடுகளை சகித்தார். சிலுவையில் அவர் தம்முடைய சொந்த ஜீவனையை நமக்காக அவர் கொடுத்து நம்மை அவர் விலைக்கரியமாக அவர் என்ன செய்திருக்கிறார்? வாங்கியிருக்கிறார். கிறிஸ்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக இன்றைக்கு நான் நன்றாக இருக்க வேண்டும், இன்றைக்கு நான் வாழ்ந்து சுகித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அன்றைக்கே எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு கிரயத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? செலுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர் செலுத்தின அந்த கிரயம் அது என்ன செய்திருக்குன்னா, இன்றைக்கு நான் எந்த ஆசீர்வாதத்திலும் எந்த காரியத்திற்கும் நான் காத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் அநேக காரியங்களுக்காக பாடுகளும் பிரயாசங்களும் வேதனைகளும் வலிகளும் நம்முடைய வாழ்க்கையில் அதிலே தான் கடந்து போகிறோமே தவிர அப்படியே அந்த நாட்களெல்லாம் வாழ்க்கையை கடத்தி விடுகிறோம் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கை அதிலே மரணமும் என்ன செய்து விடுகிறது? நடந்து முடிந்து விடுகிறது. அப்படியெல்லாம் ஆண்டவர் அப்படி நம்மை வாழ்வதற்கு என்று அவர் அந்த கல்வாரி சிலுவையில் மரிக்கவும் இல்லை. அந்த இரத்தத்தை அவர் நமக்கு அன்றைக்கு சிந்தி அவரை நம்ம இன்றைக்கு நம்ம பாடுபட்டு வேதனைகளையும் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கணுங்கிறதுக்காக அவர் அன்னைக்கு கிரயம் கொடுக்கலை. அது விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்ம அதற்காக இந்த காலகட்டங்கள் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். அநேக காரியங்களுக்காக இது நடக்கும். இந்த சிலுவையிலே அன்றைக்கு எனக்கு அவர் செய்துட்டு போயிட்டார், அதனால எனக்கு இன்னைக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், சபையில் ஐக்கியமாக இருக்கிறோம், நல்ல ஐக்கியம் இருக்கிறது, வீடுகளில் ஜெபிக்கிறோம், எல்லா இடங்களிலும் எல்லாம் நடக்கிறது. ஆனால் இன்றும் சில காரியங்களிலே நான் பல காலமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்கிற விஷயங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது? இன்றைக்கு எந்த காத்திருப்புக்கும் நீங்கள் இல்லையோ? எல்லாமே இருக்கிறது என்று சொல்லுங்க. எதற்காகவும் நீங்கள் காத்திருக்கலையா? எதற்காகவும் நீங்கள் காத்திருக்கலையா? சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டான்னு சொல்லுவாங்க, எதற்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய காத்திருப்பின் காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தின் தலைப்பே அதுதான், உங்களுடைய காத்திருப்பின் காலம். த சீசன் ஆஃப் வெயிட்டிங் இஸ் ஓவர். நம்முடைய எதெந்த காரியத்திற்காக நாம் இந்த காலகட்டத்தில் காத்து கொண்டிருந்தோமோ, என்னென்ன விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இது நிறைவேறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறோமோ, அது எல்லாம் நிறைவேறுகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. அவர் மரித்தார். நான் அவருடைய பாடை அனுசரிக்கணும், நான் அவருடைய மரணத்தை நினைவு கூறணும். நான் அவருடைய மரணம் இப்படி ஆயிட்டு என்று சொல்லி நான் மிகவும் நொந்து கொள்கிறது, துக்கப்படுறதுக்கும் எனக்கு ஆண்டவர் சொல்லலை. நான் அன்றைக்கு உனக்காக சம்பாதித்து கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீ இன்றைக்கு சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி தான் அன்றைக்கு கிரயத்தை செலுத்தினார். ஹல்லேலூயா. அவர் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்ததான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தது பிரிவை அவர் என்ன செய்தார்? இந்த கல்வாரி சிலுவையில் அவர் முடித்து வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எனக்கும் அந்த தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க, உங்க உறவை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்தார்? மரித்தார். இன்றைக்கும் அநேக குற்ற மனசாட்சியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன செய்யணும்? என்னால் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியலையே, என்னால் இந்த மீட்டிங்க்கு நான் போகலையே, என்னால் இந்த பிரசங்கத்தை பண்ண முடியல, அல்லது ஏதோ இத்தனை நாள் எல்லாரும் உபவாசிக்கிறாங்க, என்னால் இந்த உபவாச ஜெபத்துக்கு போக முடியல, அப்போ ஆண்டவர் என்னை புறக்கணிச்சிருவாரோ, ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவாரோ, இப்படிப்பட்ட பல குற்ற உணர்வுகள் நமக்குள்ள அப்பப்போ என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. நான் என்னைய சுய நீதி நிமித்தம் தான் நான் ஆண்டவரை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய சுயநீதியவே நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற சில நேரங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு என்னுடைய சுய
பலத்தினால அல்ல சுய முயற்சியினால தேவனுடைய நீதியை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் என்னுடைய நீதிக்கு நான் நீதியை பெற்றுக்கொள்ள அவர் சிலுவையிலே பாவியாக மாறினார். ஹல்லேலூயா. என்னை நீதிமானாக்கும்படியாக அவர் பாவியாக சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நீங்க எந்த விஷயத்திற்காக காத்திருந்தாலும் அந்த காத்திருப்பின் நாட்கள் அது முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிருபைக்காக காத்திருக்கிறீங்களா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளன்னு காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் கல்வாரி சிலுவையில நமக்காக அதை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சுகத்துக்காக காத்திருக்கிறீங்களா? கல்வாரி சிலுவையில அந்த சுகத்தையும் அவர் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பரிபூர்ண சுகத்தை 100% வெற்றியும் சுகத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இது மட்டுமல்ல, 3 விஷயங்கள் நம்ம அந்த கல்வாரி சிலுவையில் நம்ம பார்க்க முடியுது. இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி சிலுவையிலே முதலாவதாக நம்ம பெற்றுக்கொண்டது அவருடைய நித்திய மீட்பு. தேவனுடைய மீட்பை அவர் என்ன செய்கிறார்? நித்திய மீட்பை தம்முடைய ஜனத்திற்கு அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்கிறார்னா, அநேக காரியங்கள் முடிவுக்கு வருகிறது. கல்வாரி சிலுவைக்கு அவர் போகும் வரையிலும் ஜனங்கள் பாவத்திற்கும் ஜனங்களுடைய மீட்புக்கும் ஜனங்களுடைய ரட்சிப்புக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்து கொண்டே இருந்தது. அநேகர் சுகம் பெறுறாங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறாங்க. அநேகர் பாவம் மன்னிக்கப்படுகிறது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனாலும் அங்கே என்ன செய்யலைன்னா, முழுமையான ஒரு மீட்பு மனுக்குலத்தில் என்ன செய்யலை? உண்டாகவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். அந்த மீட்பு, முழுமையான ஒரு ரட்சிப்பு அது எங்கே உண்டானது என்று சொன்னால் சிலுவையில் தான் நமக்காக உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம நித்திய காலமாய் அன்றைக்கு வாழ்ந்துட்டு இருந்த சந்ததிக்கு மட்டுமல்ல, தலைமுறைக்கும் இனி வருகிற சந்ததிகளுக்கும் கூட, இப்போ இருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாருக்குமே கூட ஒரு நித்திய மீட்பையும் அவர் புதிய உடன்படிக்கை, கிருபையின் புதிய உடன்படிக்கையும் சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்க ஒருவேளை ரட்சிப்புக்காக காத்து கொண்டிருக்கலாம், அல்லது இன்றைக்கு ஒருவேளை என்னோடு கூட ஆண்டவர் நான் உடைத்து போட்ட சில காரியங்களுடைய பாவம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல்கள் இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி உங்களை நீங்க குற்றப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் எனக்காக மீட்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி நீங்க விசுவாசித்தீங்கன்னு சொன்னா தேவன் உங்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இன்றைக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அது எத்தனை பேர் நீங்க அதை உறுதியாக நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். கிருபையின் உடன்படிக்கை. நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. என்னுடைய மாம்ச பலத்தினாலேயோ, என்னுடைய சுய பலத்தினாலேயோ, என்னுடைய திறமைகளினாலேயோ, அந்தஸ்தினாலேயோ நான் என்ன செய்ய முடியாது? உயிர் வாழ முடியாது. ஹல்லேலூயா. நாசியில் சுவாசம் இருக்கிறது சொன்னா அது யாருடைய கிருபை? அவருடைய கிருபை. இன்றைக்கு நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன் என்று சொன்னால் அது அவர் என்னோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இது நான் செய்த தியாகத்தினாலேயோ, நான் செம்மையாய் நடக்கிறதுனாலையோ, நான் நீதியாக வாழ்றதுனாலையோ அவர் என்னை என்ன செய்து கொள்ள போகிறதில்ல, சேர்த்து கொள்ள போகிறதில்ல. என்னுடைய நீதியெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். என்னுடைய நீதின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பார்த்தாருன்னா அதில் ஒன்றுமே என்ன செய்யாது? பார்க்க முடியாது. என்னுடைய அக்கிரமங்கள் என்று, என்னுடைய நீதி என்று சொல்லி பார்க்கும்போது என்னுடைய அக்கிரமங்கள் தான் என்ன செய்யும்? அங்கே அதிகமாக இருக்கலாம். ஆனால் அவருடைய நீதி என்னுடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறது? கழுவி என்னையும் நீதிமானாக அவர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றியிருக்கிறார். நித்திய மீட்பை அவர் என்ன செய்திருக்கிறார்? முழுமையான நித்திய மீட்பு அந்த கல்வாரி சிலுவையிலே நிறைவேறிற்று. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுமா? இந்த மனுக்குலத்துக்கு மீட்கும்படியாக நித்திய மீட்பை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நித்திய, அதாவது அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் நமக்காக அவர் பாடுகளை பெற்று அவர் அனைத்து காரியங்கள் நமக்காக அவர் செய்து முடித்த பொழுது நம் ஒவ்வொருவர் மேலும் தேவன் வைத்திருந்த ஒரு வாக்கு தத்தம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷர்களையும் ஒரு யூனிக்னஸோடு படைத்திருக்கிறார். தனித்துவத்தோடு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? படைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரை கொண்டும் ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒவ்வொரு திட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறதா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தருக்குரிய தனிப்பட்ட அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கதான தனிப்பட்டதான வாக்கு தத்தங்கள் அது எங்கே என்ன செய்கிற நிறைவேறிச்சு என்று சொன்னால் கல்வாரி சிலுவையில் தான் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், அநேக காரியங்கள் எனக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரே,
அன்றைக்கு எனக்கு வாக்கு பண்ணினாரே, இன்று வரைக்கும் எனக்கு அந்த மீட்பு இல்லையே, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த அந்த கல்வாரி சிலுவையில் சொன்ன நிறைவேற்றின அந்த ப்ராமிஸ், நிறைவேற்றின அந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில் நான் இன்னும் சுதந்திரிக்கவில்லை என்று சொல்றீங்களா? நீங்கள் கிறிஸ்துவையும் அவரையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளும்போது, கிறிஸ்துவின் மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்போது, அவருடைய சிலுவையின் மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய கல்வாரி சிலுவையின் மேன்மை நீங்கள் உணரும் பொழுது, அவருடைய இரத்தத்தின் மேன்மை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், நிறைவேறாத வாக்கு தத்தங்களும் கூட அந்த கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அவர் ஏற்கனவே நமக்காக அந்த சிலுவையிலே அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலத்துல தான் நாம் இப்ப இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது, இது நிறைவேற வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஜனங்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தார் என்று சொல்லி வாயை அறிக்கை பண்ணுகிறதோ, அன்றைக்கே அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நாமம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று என்ன செய்யணும்? தேவன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். எல்லா முழங்கால்களும் இயேசுவே ரட்சகர் என்று என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவருடைய வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். ஹல்லேலூயா. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இப்பொழுது ரியாலிட்டிக்குள்ளாக மாறுகிற நேரம் தான் கல்வாரி சிலுவை நமக்காக சம்பாதித்து சிலுவையின் நிறைவேற்றின காரியத்தில் ஒன்று. ஹல்லேலூயா. மூன்றாவதாக எதை பெற்றுக்கொள்கிறோம் என்றால், நான் எதற்காக நான் என்னை வருத்தி கொள்கிறேனோ, எதற்காக நான் கடின முயற்சியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேனோ, அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்தந்த காரியங்களை செய்து கொண்டு வருத்தி கொண்டிருக்கிறீங்களா? இதற்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களையே நீங்கள் வருத்தி கொண்டிருப்பீங்க. சில நேரங்களில் ஒரு சமாதானம் வேணும், என்ன செய்கிறாங்க, இந்த மற்ற மார்க்கத்தாரை பார்க்கிறோம், அவங்க தங்களுக்கு சுகம் வேணும், அல்லது இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும், என்னுடைய கணவருக்கு இந்த சுகம் வேணும், என் மனைவிக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி மற்ற மார்க்கத்தார் என்ன செய்கிறாங்க? போய் என்ன செய்கிறாங்க? மற்ற தெய்வங்களை வழிபட்டு விட்டவங்க என்ன செய்கிறாங்க? அதற்கென்ன சில பொருத்தனைகளை செய்து விட்டு அதற்காக கடின முயற்சி செய்து என்ன செய்கிறாங்க? தெருக்கள் தோறும் அவங்க போகிறத நம்ம என்ன செய்து தான் இருக்கிறோம்? பார்த்து கொண்டே இருக்கோம். அவங்க மேற்குக்கும் கிழக்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் என்ன செய்கிறாங்க? அதற்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. கடின முயற்சி. இப்படி செய்தா, இந்த நீதியை நிறைவேற்றிட்டேன்னா, இந்த நேர்ந்ததை நான் செஞ்சுட்டேன்னா எனக்கு அந்த மீட்பு வந்துடும், எப்படியாக என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரோட கூட நான் என்ன செஞ்சிடணும்? அந்த ஆசீர்வாதத்தை இணைந்து பெற்றிடணும். அவர் தனக்கு தந்திருக்கிறதான அந்த அவரிடத்துலேருந்து அந்த சுகத்தை நான் பெற்றிடணும், அவர் தான் எனக்கு செய்யணும்னு சொல்லி தேவனை அறியாதவர்கள் என்ன செய்கிறாங்க? மற்ற மார்க்கத்தார் என்ன செய்கிறாங்க? மற்ற மார்க்கத்தார் இப்படிப்பட்ட கடின முயற்சிகளிலும் சரீர முயற்சியிலும் அவங்க ஈடுபடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? நமக்காக கல்வாரி சிலுவையிலே அன்றைக்கு இந்த தியாகத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக அந்த கடின முயற்சியை கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், ஹல்லேலூயா, ஒரு மனுஷன் தன்னுடைய சகோதரனுக்காக ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்கிறது கடினமான காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதர்கள் கூட மற்ற சக மனுஷர்களை உயிரை மதிக்காத ஒரு நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற சந்ததிக்காக அன்றைக்கே அவர் என்ன செய்தார்? அனைத்தையும் அவர் கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தையும் அவர் பெருசாக நினைக்கல, தன்னையே அவர் பெருசாக பொருட்டாக எடுக்கல. அவர் சிலுவையிலே தன்னையே அவர் தியாகமாக அவர் என்ன செய்தார்? தன்னுடைய முயற்சி அல்ல, தனக்கென்று அவர் எதையும் சேர்த்து கொள்ளவில்லை. தன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி அவர் வைக்காதபடிக்கு மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அக்கிரமங்களும் மீறுதல்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நான் அந்த கல்வாரி சிலுவைக்கு போய் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த தெய்வீக திட்டத்திற்கு அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம சில சரீர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம், நாம சில அற்ப பிரயாசங்களை எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படி செய்துட்டா, என்னுடைய சரீர முயற்சினால, என்னுடைய பிரயாசத்தினால நான் இதை செய்து முடித்துட்டா நான் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலவேளை ஆண்டவர் சொல்றாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஒரு நிமிஷம் கூட இது கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி அங்கீகரிக்காத அநேகர் உண்டு. அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பாங்க. ஆனால் ஒரு நாளாகிலும் என்ன செய்ய மாட்டாங்க? சபையில் வந்து ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் அதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே என்ன செய்யாது? வராது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறோம்.
சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு செய்தா கூட நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் கர்த்தர் எனக்கு செய்தார் அப்படி சொன்னால் அதில் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். வெளிநாடுகளில் நம்ம எதை பார்க்குறோம் இல்லையா? சின்ன விஷயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நீ ஒரு காரியத்தை அவங்க உனக்கு தந்தாங்கன்னா நீ என்ன சொல்லணும்? அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். இப்போ சிறு பிள்ளைங்களுக்கு கூட கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் பெரியவர்கள் சில நாட்களில் சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்து போயிடும். எத்தனை ஆசீர்வாதங்களை கத்தெடுத்து நம்ம பெற்றிருக்கிறோம், எத்தனை நன்மைகளை நம்ம என்ன செய்து, எத்தனை நன்மைகளை நம்ம ஆண்டவரத்தை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் ஒரு நாளாவது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு, இதை நீங்கள் எனக்கு செய்தீங்க ஆண்டவரே, என்னால் இதை செய்ய முடியாது, இதை நீங்கள் செய்து முடித்தீங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு நன்றியை செலுத்துகிறோமா? ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அத்தனையும் அவர் நமக்காக என்ன செய்தார்? செய்து முடித்தார். நான்காவதாக பார்க்கிறோம், அவர் நமக்கு சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக விதமான ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால இன்றைக்கு வாழ்க்கையில் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற அனைத்து ஆபத்துகள். நேற்று தேசம் அமைதலாக இருந்து திடீரென்று அந்த தேசத்தில் என்ன விழுது? மிசைல்ஸ் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று வரைக்கும் ஒரு பகுதியில் அமைதலாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. திடீரென்று அங்கே என்ன செய்கிறது? மரண ஓல சத்தத்தை நாம் என்ன செய்கிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேசத்துக்கு விரோதமாக தேசம், ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள், என்ன கடைசி நாட்களில் யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கே என்னென்ன நடந்து கொண்டிருந்தாலும் அங்கே கல்வாரி சிலுவையிலே அவர் தம்முடைய ஜனத்திற்காக அவர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனங்களை அவர் வேலி அடைத்தவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஒரு டிவைன் கவரிங், ஒரு தெய்வீக பாதுகாப்பு தம்முடைய ஜனத்துக்கு நேராக அவர் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். இன்றைக்கும் நமக்கும் கூட ஆண்டவர் அதே தான் வாக்கு பண்ணியிருக்கிறார் சிலுவையிலே. ஹல்லேலூயா. அவரை நம்பும் பொழுது நாம நினைக்கிறோம், நான் மட்டும்தானே இந்த பிரயாசத்துக்கு எடுத்து இந்த காரியத்தை செய்கிறதுக்கு நான் போறேன், என் கூட யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 33 என் ஆத்துமா உமக்காக காத்திருக்கிறது, நான் என்ன நீரே எனக்கு துணையும் எனக்கு கேடகவுமா இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்கள் ஆத்துமா தனியாக இருக்கிறேனே ஆண்டவரே, நான் இந்த போராட்டத்தில் நான் வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறேன், தனிமையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா சங்கீதத்தை 33வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மை சோல், என்னுடைய ஆத்மா காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, தனிமையில காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு நீங்க தான் எனக்கு எப்படிப்பட்டவர்? துணையானவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீரே எனக்கு துணை, நீரே எனக்கு கேடகம். ஹல்லேலூயா. இப்போ சொல்ல மாட்டீங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லா வசனமும் நமக்கு என்ன செய்யும்? ஞாபகம் வரும். நீரே எனக்கு துணை. தைரியமா சொல்லுங்க, இக்கட்டில் நீரே எனக்கு துணை, இக்கட்டில் நீரே எனக்கு துணை. மிடில் ஈஸ்ட் பகுதியில் பார்க்க இவ்வளோ நாள் நம்பி இந்த ட்ரஸ்ட் அநேகருக்கு இதன் மேலே அதன் மேலே யுத்தத்தின் இந்த சோல்ஜர்ஸ் மேலே தங்களுடைய படைபலத்தின் மேலே இதெல்லாம் மேலே நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஒரு காலகட்டம் வருகிறது, கர்த்தர் மட்டும்தான் எங்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அவர் பாளையம் இறங்கி அவர் என்ன செய்கிறாரா? பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆகவே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களோடு கூட காத்து கொண்டிருந்தாலும் இந்த சிலுவையை பற்றிய தியானம் செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய காத்திருப்பின் நாட்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோமோ அது அத்தனையும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக செய்து முடித்ததன் மூலமாக அந்த காத்திருப்பின் காலம் கூட முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் நம்ம திருப்பிக் கொள்வோம். அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இங்கே ஒரு நபரை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் யோவான் இப்படியாக அதை எழுதுகிறார். யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான்.
படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறான். அநேக காலமாய் காத்திருந்த காத்திருப்பில் ஒரு நல்ல ஒரு உதாரணம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது. இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் இந்த சொல்லப்பட்ட ஓமையானது. இந்த நடந்த சம்பவம் இங்கே பெதஸ்தா குளத்தின் அருகே இங்கே என்ன செய்கிறான்? 38 வருஷமாக பலவீனப்பட்டிருந்த முடவனாக அவன் என்ன செய்ய, எதுவும் செய்ய முடியாத ஒரு முடக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இங்கே ஒரு மனுஷன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? அவன் படுத்திருக்கிறான். இது எல்லா பிள்ளைகளுக்கும் சின்ன பிள்ளைங்களை கேட்டால் கூட இந்த ஸ்டோரியை சொல்லுவாங்க. இதை குறித்து நாம் எல்லாரும் தெரிந்திருக்கிறோம். ஆனால் இந்த காரியத்தில் நாம் இன்றைக்கி சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த குளத்தை சுற்றிலும் அவங்க யார் யார் இருக்கிறாங்கன்னா, குருடர் இருக்கிறாங்க, சப்பானிகள் இருக்கிறாங்க, 3வது வசனத்தில் பாருங்கள், சூம்பின உருப்புடையவர்கள் இருக்கிறாங்க, வேற யார் இருக்கிறா? எப்பொழுது யார் என்னை தூக்கி விடுவான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த அநேகர் என்ன செய்தாங்க? அங்கே படுத்திருக்கிறாங்க. தண்ணி எப்போது கலங்கும் என்று சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் அங்கே தான் யார் இருக்கிறான்னா, ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அவன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான். இங்கே தண்ணீர் கலங்கும் பொழுது வியாதியஸ்தர்களை போய் அவங்க என்ன செய்வாங்க? அந்த குளத்துக்குள்ளே இறங்குவாங்க, அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. தண்ணீர் எப்பொழுதெல்லாம் தண்ணீர் கலங்குதோ ஒரு வியாதியஸ்தர் போய் அதில் இறங்குறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. தண்ணீர் எப்பொழுதெல்லாம் தேவதூதன் இறங்கி வந்து எப்போதாவது வந்து கலக்குவார். அவர் கலக்கும் பொழுது எந்த ஒரு வியாதியஸ்தன் போய் இறங்கி அந்த குளத்துக்குள்ளே இறங்கி போய் விடுகிறானோ அவனுக்கு அங்கே என்ன உண்டு? சுகம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் 38 வருஷமாய் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம் கிட்டத்தட்ட ஆயுசில் பாதி என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ பாதி வருஷம் காத்திருப்பில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. பிறந்த நாள்லேருந்து அவர் என்ன செஞ்சிருப்பார்? 38 வருஷமாக தனக்கு விவரம் தெரிஞ்சு அவர் 38 வருஷமாக அங்கே தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அந்த குளத்தின் அருகே தான் இருக்கிறார். குளத்தை சுற்றியே தான் அவர் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தெல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தனக்கு பின்பாக வந்த வியாதியஸ்தன் கூட சுகம் பெற்று போனதை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். தனக்கு முன்பாக வந்து உட்கார்ந்தவன் சுகம் பெற்று போனதுக்கப்புறம் அடுத்து நான் தான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி பல முறை அவன் யோசித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே வேறொருவன் வந்து என்ன செஞ்சிருவான்? குதிச்சிருவான். அவன் என்ன செய்திருவான்? சுகத்தை பெற்றுட்டு போயிடுவான். இப்படியாக அவன் 38 வருஷ காலம் ஒரே இடத்துல ஒரே சூழ்நிலையில், இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும், எப்பொழுது இந்த காரியத்திற்கு எனக்கு சரீரத்தில் இருக்கிற இந்த வேதனைக்கு ஒரு முடிவு உண்டாகும் என்று சொல்லி 38 வருஷம் வியாதிப்பட்ட அந்த மனுஷன் அவன் காத்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அவனை இயேசு கண்டபடினால அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை பார்த்து கேட்கிறார். அதற்கு வியாதியஸ்தன் சொல்கிறாரு, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது, ஹல்லேலூயா, அவன் காத்திருந்தான். இத்தனை ஆண்டு காலம் அவனுடைய வாழ்க்கையில காத்திருப்பு. யாராவது ஒருவர் வந்து எனக்கு உதவி செய்வாங்களா? யாராவது வந்து என்னை கொண்டு போய் இறக்கி விட்டுற மாட்டாங்களா? இந்த நபர் எனக்கு உதவி செய்திட மாட்டாங்களான்னு சொல்லி அவன் காத்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் வேதத்தில் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, சேர்ந்து சொல்றீங்களா? பின்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வசனம். 40வது அதிகாரம் 31வது வசனம் மனப்பாடமா நமக்கு தெரிஞ்சிருக்கும். சத்தமாய் சொல்லாமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இன்றைக்கு காத்திருக்கிறீர்களா? இந்த மனுஷன் சுகத்துக்காக காத்திருந்தான். யாராவது வந்து தன்னை விடுவிப்பாங்கன்னு சொல்லி காத்திருந்தான். இந்த குளத்தின் அருகே இயேசு கிறிஸ்து தேவதூதன் எப்பொழுது வருவார், எப்படியும் ஒரு நாள் வருவார்னு, எப்படியும் ஒரு நாள் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அவன் என்ன செய்தான்? 38 வருஷம் அவன் விடவே இல்லை.
ஹல்லேலூயா. 38வது வருஷத்துல நினைக்கிறேன் அவர் என்ன செய்தான், வியாதியஸ்தன் என்று அறிந்து இயேசு அவன் என்ன செய்கிறாரு, நீ சுகமாகணும்னு விரும்புறியான்னு சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. வியாதியஸ்தன் சொல்ற, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போய் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி அவன் என்ன செய்யறான், இறங்கி விடுறான். ஒரு நெருக்கமான ஒரு நேரம் அவன் முயற்சி செய்கிறான், எப்படியாவது நான் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்துடணும்னு சொல்லி முயற்சி செய்கிறான், மீண்டும் தோல்வி அடைந்து விடுகிறான். 38 வருஷமாக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் முயற்சி செய்து பார்க்குறான், இதிலிருந்து நான் எப்படியாவது வெளியில் வந்துட மாட்டேனா, இந்த பாடுகள்லேருந்து இந்த உபத்திரவத்துலேருந்து இந்த நுகத்திலேருந்து என்னை வெளியில் வந்துட மாட்டேனான்னு சொல்லி அவன் ஒவ்வொரு வருஷமும் காத்திருந்து காத்திருந்து அவன் பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். இந்த நபர் வந்துட மாட்டாங்களா எனக்காக, இந்த தேவதூதன் எனக்காக வந்துட மாட்டாரா எனக்காக, இந்த நபர் வந்து என்னுடைய காரியத்தில் என் குடும்பத்தை மீட்க வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான், காத்து கொண்டிருந்தான். அதே போல் இன்றைக்கு கூட இன்றைக்கு வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட அநேக வருஷங்களாக இந்த காரியம், ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பலவீனம், நம்முடைய சரீர சுகத்திற்காக, இந்த விஷயத்தில் என்னுடைய சரீரத்தில் இந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு இந்த நபரால் எனக்கு விடுதலை வந்துடாதா, இந்த டாக்டர்கிட்ட போயிட்டா எனக்கு சுகம் கிடச்சிடாதா, இந்த மருத்துவர் எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா சொல்லி மருத்துவர்களாக நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தாள், அவள் என்ன செய்தாள், அந்த இரத்த போக்கு அவஸ்தையில் அவர் என்ன செய்கிறார், நான் மருத்துவரிடத்துல எல்லார்ட்டையும் நான் என்ன செய்துட்டேன், போய் பார்த்துட்டேன். அவள் என்ன செய்ய, ஒருவராலும் என்ன செய்ய முடியல, சுகமாக்க முடியல. எத்தனையோ மனுஷர், எத்தனையோ மருத்துவர்களிடத்துல நான் போய் பார்த்துட்டேன், ஒருவனாலும் என்ன செய்ய முடியல, சுகமாக்க முடியல. ஆனால் அன்றைக்கு அவள் காத்திருந்து அவள் எதை தொட்ட கொண்டாள், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை என்ன செய்தாள், தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். இங்கே இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது அவன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவன் முயற்சி செய்கிறான், அவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. அவனுடைய டர்ன் வரும், நான் இறங்கிடலான்னு சொல்லி அவன் நினைச்சிருந்திருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் வேறொருவன் என்ன செய்கிறான், இறங்கி விடுகிறான். இப்படி ஒரு நெருக்கமான ஒரு இருள் நிறைந்த ஒரு நேரம். அடுத்த 1 வருஷம் நான் காத்திருக்கணுமே, அடுத்த 1 வருஷம் நான் காத்திருக்கணுமே, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டேன்னு சொல்லி அநேக வேலைகளை கூட நாம் என்ன செய்திருக்கலாம், இழந்திருக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது, எனக்கு கிடைக்காம போயிட்டேன், இந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைச்சிருக்கணும், எனக்கு கிடைக்காம போயிட்டேன்னு சொல்லி நம்ம அநேகர் இதில் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த மனுஷனோட அப்படிதான், எனக்கு இன்றைக்கு ஒரு சுகம் கிடைச்சிரும், கிடைக்கல, தேவதூதன் வந்தான், வேறொரு குதிச்சிட்டான், எனக்கு இன்னும் அடுத்த 1 வருஷம் நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இருளான நேரத்தில் தான் ஆண்டவர் அங்கே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நபரை எனக்கு உதவி செய்ய முடியும், இந்த நபரால் எனக்கு உதவி ஏற்பட்டுரும், இந்த நபருடைய வாயிலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை வந்துடும், அவங்க வார்த்தையில் இந்த மறு உத்தரவு வந்தால் எனக்கு சாங்ஷன் ஆயிரும். இந்த காரியங்களுக்காக நீங்கள் மனுஷர்களை நம்பி இருக்கிறீங்களா, நீங்கள் தோற்று போவீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இருளான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, 31வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. வேற எதுக்கெல்லாமோ நம்ம காத்திருக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காரியத்தை வைத்து காத்திருக்கிறோமா? அவர் வார்த்தையை நம்பி இருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தையை பிடித்திருக்கிறீங்களா? இன்றைக்கு எதன் மேலெல்லாம் நம்ம நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் என்ன செய்யலாம், மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நானோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நான் என்ன செய்வேன், மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் என்ன செய்யுமா, உதிக்கும். ஹல்லேலூயா. புது பலனை அவர்கள் பெற்றுக்கொள்கை. அவர் இறங்கி வருகிறார். இந்த முடவனான மனுஷன் அந்த இருளான நேரத்தில், தோல்வியான அந்த நேரத்தில் அவன் இறங்கி அவங்க கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. அங்கே இயேசு கிறிஸ்துவே அவனுக்காக அவர் என்ன செய்கிறார், வருகிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் மனுஷர்கள் வந்து நம்மை காப்பாற்றுவாங்க நினைத்திருக்கலாம், மனுஷர்கள் வர முடியாது. ஆனால் இயேசுவே தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். இயேசுவே நமக்காக அவர் வருவார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அவரே நமக்காக நம்முடைய காரியத்தில் என்ன செய்வார், வழக்காடுவார். அநேக காரியங்கள் எனக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறீங்களா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தில் நமக்கு இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அந்த இருளான சமயம் மூடி, இந்த காரியத்திற்கு இனி ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன், இனி இதற்கு ஒரு இந்த காரியத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன், இது எனக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மூடி வைத்துட்டீங்களா, ஆண்டவர் அந்த காரியத்துக்கு ஒரு துவக்கத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வழிகள் எல்லாம் உன்னுடைய வழிகள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். என்னுடைய நினைவுகள் எல்லாம் உங்களுடைய நினைவுகள் எல்லாம், அவருடைய வழிகள் எல்லாம் ஆராய்ந்து முடியாதவைகள். ஹல்லேலூயா. அவர் செய்கிற செயல்கள் என்ன செய்ய முடியாது,
செயல்களை நம்மளால யோகித்து பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒருவேளை இன்றைக்கு நினைத்திருக்கலாம், நான் இந்த காரியத்தை, இந்த கல்வி இருக்கிறது, இந்த திருமண காரியத்தில் எனக்கு இந்த நபர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், இந்த கல்வி எனக்கு உதவி செய்யும் என்று நினைத்து வந்திருக்கிறீங்களா? நீங்கள் தோற்று போவீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ அவருடைய கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறார்? இருளான நேரத்தில், இக்கட்டான அந்த நேரத்தில், ஹல்லேலூயா, நான் என்னால் முடியாது என்று சொல்லி நான் விட்டு விடுகிற நேரத்தில் அவர் என்ன செய்வார்? எனக்காக அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். என்றைக்கு நான் என்னால் முடியாது என்று சொல்லி நான் ஆண்டோடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிறேனோ அப்பொழுது சொல்வார், இதுதான் நான் இறங்கி வர்ற நேரம். ஹல்லேலூயா. இதுதான் நான் உனக்காக செயல்பட போகிற நேரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, என்னால் ஒன்று முடியாத ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்தந்த மனுஷர்களுக்காக நான் காத்திருந்தேன், இந்தந்த நபர்களுக்காக நான் காத்திருந்தேன், ஆனால் இன்றைக்கு அதை நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இன்றைக்கு நான் அதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தின் மேலெல்லாம் நான் நம்பிக்கையாக இருந்தேன். இன்றைக்கும் கூட அநேக காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை எடுத்து விட்டு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இரு என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உமக்காய் காத்திருப்பேன், நான் உமக்காய் காத்திருப்பேன் ஆண்டவரே, நான் உமக்காய் காத்திருப்பேன், நான் உமக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இந்த 38 வருஷமாய் பலவீனப்பட்ட மனுஷன் ஆண்டவருக்காக அவன் காத்திருந்தான். ஆண்டவருக்காக காத்திருந்த பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவே அவர் என்ன செய்தார்? சுகத்தை கொடுக்கும்படியாக இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்துவே அந்த சுகத்தை கொடுக்க இறங்கி வந்தார். இன்றைக்கு நீங்கள் காத்திருக்கிற காரியத்தை கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்தை ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி எல்லாரும் நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக, ஒருவேளை பிள்ளைகளுடைய படிப்புக்காக, படிப்பின் சூழ்நிலை, வேலையின் மாற்ற சூழ்நிலை, அல்லது பலவிதமான பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, பிள்ளைகளுடைய மன மாற்றத்திற்காக, தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை என்றைக்கு மாறும், இதற்காக எந்தெந்த சூழ்நிலைக்காக காத்திருக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீங்க எனக்காக இறங்கி வாங்க. எந்தெந்த காரியங்களுக்காக நீங்க காத்திருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளியை கொண்டு வருகிறார். உமக்கு நன்றி. உங்க கரம் கூட இருப்பதாக இதுவரைக்கும் நடத்தினீங்களே, உங்க அன்பு இரக்கம் தயவு ஸ்தோத்திரம். நம்மிடத்தை அன்பு கூர்ந்தா பாவங்களுடைய கழிவு நீர் பிதாவாய் தெய்வன் ராஜாக்கள் ஆசை கடைசி வரைக்கும் ஊழியத்தை சேர்க்கிறதான். உங்களுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும். என்னை பலப்படுத்துகிற இயேசுனாலே எல்லா நல்ல கரங்களை தட்டி என்னை பலப்படுத்துகிற இயேசுனால எல்லாவற்றையும் செய்யும். உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். God bless you. Thank you.